What bro? It's very wrong bro. பண்ணுங்கன்னா What bro? It's very wrong bro. Wrong bro. Wrong bro. Wrong. What bro? வணக்கம். இப்போ 28 மாசத்துக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காரு தலைவர். போன மாசம் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி மாசம் ஒன்று இருந்துச்சு, இப்போ கடைசியா இது அந்த செகண்ட் இயர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி ஒன்று பண்ணாங்க. இது வந்து முன்னாடியே ஆக்சுவலா நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துச்சா, எனக்கு டவுட் ஆயிடுச்சு, பழைய வீடியோவா இது புதுசா? ஏன்னா எனக்கு தெரியாது ஆக்சுவலி. பொதுக்குழு கூட்டம் நடக்கிறது கூட தெரியாம இருக்காங்க இவங்க. தெரியலங்க, மன்னிச்சிருங்க. இல்ல நானுமே முன்னாடி எதுவுமே பார்த்தது இல்லை. இதுமே பொதுக்குழு கூட்டம்னு ஒரு கட்சி நடத்துறாங்க. தெரியும், ஐ மீன் எப்படி இருக்குன்றதே தெரியாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இதெல்லாம் தீர்மானம்னு சொல்லி ஒண்ணு நிறைவேற்றுறாங்க. அந்த இதை நிறைவேற்றுற தீர்மானத்தை பண்ணணும் அடுத்தடுத்த ஸ்டெப்பா. அதுவே தெரியாம ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கும் போது அனுப்பி கேக்குறது எப்ப நடந்தது, நடந்துட்டு இருக்கிறதா அனுப்பும் போது ஆக்சுவலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சு அடுத்த இது பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள கட் பண்ணி ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் தெரியும் ஓகே அப்பவா ஃபர்ஸ்ட் அது பண்ணுவோன்னு பண்ணதுதான். நான் பேசுவான்னு தெரியும், பட் ஆனா எப்படி சொல்றது, ஏற்கனவே பண்ண மாதிரி ரொம்ப இன்டெப்தா போய் பேச மாட்டேன். ஏன்னா பொதுக்குள்ள கூட்டங்கிறதுனால இப்படி கட்சி ரிலேட்டடா எனக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலா தெரியாது பொதுக்குழு கூட்டத்துல என்ன பேசுவாங்க என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இப்பதான் பார்த்தா நிறைய இது டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுல, அதெல்லாம் நிறைய பேர் பேசினது நான் இருந்துச்சு. அவர் யாரு ரமேஷ்னு இருக்காருல்ல வீட்டுல, ரமேஷ்னு ஒருத்தர் இதுல நியூஸ் சேனல்ஸ்க்கு பேசுறாரு, அவரும் செமையா பேசினாரு. ஆதவர்ஜனாவும் நல்லா பேசுறாங்க. அது அடுத்த தலைவர் பேசுனது பாரு. என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வணக்கம். இத பார்த்துட்டு தான் வந்து நான் அப்ப மாநாடுல வந்த மாதிரியே இருக்கேன்னு நினைச்சேன். எட்ட கொஞ்சம் மாறின மாதிரி இல்ல. சத்தம்லாம் எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர். இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற சூழல்ல நாம் ஒரு புதிய வரலாற்றை படைப்பதற்கு தயாராக வேண்டிய அவசியத்தை நீங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சு வச்சிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அரசியல்னா என்னங்க? ஒவ்வொரு குடும்பமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? இல்ல ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தமிழ்நாட்டை சொரண்டி நல்லா வாழணும்னு நினைக்கிறது அரசியலா? நீங்களே சொல்லுங்க, எது அரசியல்? எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது தானே அரசியல். அதுதான் நம்ம அரசியலும். விஜயகாந்த் பேசுற மாதிரி இருக்கு, தெரியுதா? காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க. மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நான் கலந்துகிட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழா, நான் பறந்துரு போன அன்னைக்கு நம்மளுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஹாலும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக்கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த ஃபங்க்ஷனை பண்றோம். ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் தடைகள். பயமா இருக்கும். ஆனா அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள், மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். அது தொடர்ந்து நடக்கும். நம்மளுடைய தோழர்கள் அர்ஜுன் பிரதர், நிர்மல் குமார் பிரதர், நம்ம ரமேஷ் பிரதர், இவங்கெல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. நாமளும் அதே மாதிரி அடிக்கணுமான்னு மனசுக்குள்ள ஒரு யோசனையா தான் இருக்கு. வேற வழியில் அடிச்சுதான் ஆகணும். ஆதவர்ஜனா கீழ்ச்சி தொங்க விட்டாரு. அதுவும் பாப்போம். பிகில் ஓகே ரைட், புரிஞ்சிச்சு.
மெர்சல்ல இருந்த மாதிரி இருக்காரு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, சக்க டைரக்ட் சொல்லிட்டாங்க, டைரக்டா பேசல. மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, எனக்கு அதுதான் பார்த்தா சிரிப்பா வருது. அவர் யாரு? ஈஸியா சரணாங்க எப்படி குதிக்கிறாரு. பேரை மட்டும் வீராப்பா சொன்ன பத்தாதவர்களே, எதுக்கு சொல்றான்னு தெரியுதா? செயல்லையும் ஆட்சியிலையும் அதை காட்டணும் அவர்களே. பதவி இது ஏத்துக்கும் போது அப்ப ஒன்றியத்துல பாஜக ஆட்சிய ஒரு பாசிச ஆட்சின்னு அடிக்கடி அறைகூவல் விடுத்து விட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா? அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே பாசிச ஆட்சி தானே. ஒரு கட்சி தலைவனா ஜனநாயக முறைப்படி என் கழக தோழர்களையும் என் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்கோ சந்திக்கிறதுக்கோ தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க? கரெக்ட். கரெக்டான கேள்விதானே. மீறிய மக்களை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா போயே தீருவேன். சட்டத்தை மதிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கிறேன். அந்த விஷயத்துல கரெக்டா இருக்காரு. நேத்து வந்தவங்க முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது என்ன உங்களுக்கு மட்டும் எழுதி கொடுத்து அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. பாப்போம். அப்புறம் ஏங்க எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும். ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். எனது அருமை தமிழக வெற்றி கழக தோழர்களே, நான் மாநாட்டில் ஒரு விஷயத்தை ரொம்ப வலியுறுத்தி சொன்னேன். அதே தான் இங்க நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். இந்த மண் பிளவுவாத சக்திகளுக்கு எதிரான மண், சகோதரத்துவ மண், சமய நல்லிணக்கத்தை பேணும் சமூக நீதிக்கான மண். இதை நம்ம பாதுகாத்தே தீரணும். உங்க எல்லாரையும் வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வர செய்திகள்லாம் கேட்கும் போது மன உளைச்சலையும் மன வேதனையும் தரதாகவே இருக்கு. சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கிறதாவே தெரியல. அதுக்கெல்லாம் இந்த கரப்ஷன் கபடதாரிகள் கவர்மெண்ட் தான் காரணம். இந்த நிலைமை மாறணும். அதுக்கு இருக்கிற ஒரே வழி, இங்க உண்மையான மக்களாட்சி மலரணும். அது வரணும்னா இவங்கள மாத்தணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு நாம என்ன செய்ய போறோம்? நம்மளுடைய தோழர்கள் டெய்லி மக்களை போய் பாருங்க, அவங்களோட பேசுங்க, ஒவ்வொரு தெருவுக்கும் போங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு கேளுங்க, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல ஒரு நம்பிக்கை வரும். அப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையை விதைச்சிட்டு அதுக்கப்புறமா நிமிந்து பாருங்க. ஒவ்வொரு வீட்டோட உச்சிலையும் தமிழக வெற்றி கழகத்தோட இரட்டை போர் யானை வாகை மலர் கொடி தானா பறக்கும். பண்ற வேலையை கரெக்டா பண்ணுங்கன்றாரு. இல்ல ரீச் ஆகும் எல்லா இடத்துக்கும். மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, ஃபுல்லா பார்க்காம தெரியுமா? உங்க ஆட்சியை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? நீங்க ஒழுங்கா ஆட்சி நடத்திருந்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு ஒழுங்கா இருந்திருக்கும், சட்டம் ஒழுங்கு சரியா இருந்திருக்கும். பச்சை பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். ஒரு வருஷம் இருக்கு. இப்ப இதுல வேற உங்களை அப்பான்னு வேற கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. ஒரு வருஷம் கழிச்சு தினம் உங்களோட இந்த கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிற என்னுடைய சகோதரிகளான தமிழ்நாட்டு பெண்கள் தான் உங்களுடைய அரசியலுக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய ஆட்சிக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க, உங்களுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு முடிவு கட்ட போறாங்க. சரி, பெண்களோட லைஃப் தான் இப்படி போராட்டமா இருக்குன்னு பார்த்தா இங்க
எத்தனை போராட்டங்கள்? சொன்னீங்க பாக்குறேன். இல்ல பரந்தூர் போராட்டம், இல்ல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம், அந்த இது போதைப் பொருள் எதிர்ப்பு போராட்டம், வரி உயர்வு போராட்டம், மீனவர்கள் போராட்டம், போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம், சாதிவாரி கணக்கெடுப்பு போராட்டம், சாம்சங் தொழிலாளர்கள், டங்ஸ்டன், விவசாயிகள் போராட்டம், மின்கட்டண உயர்வு எதிர்ப்பு போராட்டம், இஸ்லாமிய அமைப்புகள், செவிலியர்கள், மருத்துவர்கள், இந்த மாதிரி போராட்டங்கள். இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான். இது இன்னும் சொல்லிட்டே போலாம், இந்த நாள் பத்தாது. ஆனா இந்த எல்லா போராட்டங்களுக்கும் தமிழக வெற்றி கழகம் கூட நிற்கும். இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். போட்டு உடைக்கிறாரு. அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே. பேரதான சொல்லல, நீங்க டைரக்டா பேரையே சொல்றாரு. அவங்க அம்மாவே சிரிக்கிறாங்க. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும், பேரை சொல்லணும், பேரை ஒரு படத்துல சொல்லுவேனே, லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும், லியோவை பார்க்கணும். லியோ பார்த்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான் எல்லாம் பார்த்தாச்சா? இல்ல சத்தியமா அப்படிதாங்க இருக்கு. அவருக்கே சிரிப்பு வந்துச்சு. சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம். சென்டர்ல யார் ஆள்றா? காங்கிரஸா? இங்க பேசுறோம். இங்க யார் ஆள்றா? அதிமுகவா? டைரக்டா தான் இது. டைரக்டா பேரை சொல்ல எனக்கு புரியலையே. நீங்க தானே கேட்டீங்க, சொன்னல நீங்க தானே கேட்டீங்க, வச்சுக்கோங்க. இது போதுமா இன்னும் வேணுமான்ற மாதிரி தான் இருக்கு. ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி, கொள்ளையடிக்கிறதுக்காக உங்களோட, அதாவது பாஜகவோட மறைமுக அரசியல் கூட்டணி. இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. டிஆர் மாதிரி இறங்கிட்டாரு. தமிழ்நாட்டில இருந்து வர ஜிஎஸ்டியே கரெக்டா வாங்கிக்கிறீங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க. இங்க படிக்கிற நம்ம பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க. டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கை வைக்க பாக்குறீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார். உங்க பிளான் என்னன்னு, எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. சார் உங்ககிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. கரெக்ட். அதுதான் மாடுலேஷன்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஏனா தமிழ்நாடு பல பேருக்கு தண்ணி காட்டுன ஸ்டேட் சார். பல பேருக்கு அப்பல இருந்து இப்ப இல்ல, அப்பல இருந்து அது நடக்குது. சரிங்க சார், மறந்துடாதீங்க. இவருன்னு இல்ல, பலசே. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு இந்த பொதுக்குழு வழியா ஒரு உத்தரவாதத்தை நாம கொடுக்க போறோம். நம்ம ஆட்சி, அதாவது உங்க ஆட்சி, உண்மையான மக்களாட்சி. தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான அறுதி பெரும்பான்மை பெற்ற ஆட்சி, அதே சமயத்தில் அதிகார பகிர்வுடன் கூடிய ஆட்சி. அப்படி இந்த ஆட்சி அமைஞ்சதும் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வோம். அது இருந்தாவே ஃபர்ஸ்ட் இது நல்லா இருக்கும். இப்ப ரீசன்ட் டைம்ல ரொம்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப முறையா ஸ்ட்ரிக்ட்டா வச்சிருப்போம். அதுவும் மெயின். சுகாதாரம், மருத்துவம்னு அத்தனையிலையும் ரொம்பவே கவனம் செலுத்துவோம். அதுவும் எல்லாருக்கும் ஈஸியா ஈக்குவலா கிடைக்கிற மாதிரி செய்யறது தான் நம்ம டார்கெட். நாங்களும் எதிர்பார்க்கிறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள்னு தொழிலாளர்கள் பக்கமும் நாம கண்டிப்பா துணையா நிற்போம். ஏன்னா நாம எப்பவுமே உழைக்கிறவங்க பக்கம்தான். நம்ம தமிழ்நாடு விவசாய பூமி, இயற்கை வளங்கள் நிறைந்த மண். இந்த விவசாயத்துக்கும் இயற்கை வளங்களுக்கும் எதிராக எந்த விதமான ஒரு திட்டத்தையோ நடவடிக்கையோ கொண்டு வர்றதை எங்களால் ஏற்கவே முடியாது.
எங்க மண்ணை மக்களை பாதிக்கிற மாதிரி திட்டங்களை தயவு செஞ்சு செயல்படுத்தாதீங்க. அதை நாங்கள் எதிர்க்கவே செய்வோம். தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய உரிமை, கடமை, கொள்கை எல்லாமே. The fundamental strength of politics is uncompromising principles and ideologies. Periyar's social justice, Kamarajar's honest administration, Ambedkar's equal justice and equal opportunity, Velu Nachiyar's social inclusivity and communal harmony, Anjali Ammal's fighting for water resources were the reasons for choosing them as our party's ideologues and policy leaders. I would like to mention here with pride that we are the first political party to declare two historic women icons who are India's freedom fighters from Tamil Nadu as our party's ideologues and policy leaders. இப்படி ஒரு ஆழமான நம்பிக்கையுடன் வரும் 2026இல் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் சக்தியின் உதவியுடன் மக்கள் விரும்புகிற ஒரு நல்ல அரசை அமைப்பதில் உறுதியாக இருப்பதால் அதை தடுக்கிறதுக்குன்னு சில பேர் பகல் கனவு காண்பார்கள் இல்லையா? இல்லையா? அவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறது ஒண்ணுதான். காற்று, மழை, வெயில், இயற்கையை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? யாரால் தடுக்க முடியும்? இவை எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை. அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் யாராலும் தடுக்க முடியாது. அரசியல் சூறாவளியையும் தேர்தல் சுனாமியையும் தடுப்பார் எவர். அப்படிதான் எம் மக்களுக்கான அரசியலையும் அந்த வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைக்கிறவங்களோட கனவு ஒரு நாளும் மெய்ப்படாது. Before concluding my speech, few words from William Blake. Men may come, men may go, but I go on forever. ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். ஏற்ற காலத்தையும் இடத்தையும் அறிந்து ஒரு செயலை செய்தால் பூவுலகம் முழுமையையும் வேண்டினாலும் அது கைவசப்படும் என்ற திருக்குறளுடன் என்னுடைய நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வருஷம் இது வரைக்கும் தமிழ்நாடு சந்திக்காத ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்கும். அது எனக்கு கன்ஃபார்ம். ஆமா, அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. அடுத்த மத்தவங்களும் போக அந்த சைடு போட்டு அடைச்சிட்டாரு. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி மாத்திட்டாரு அந்த இது சொல்றது. நன்றி வணக்கம்மா. நன்றி வணக்கம். அந்த இது சொல்லும் போது எனக்கு என்னன்னா பதறம். அந்த இது மீண்டும் சந்திக்கும் வரை கான்பிடென்ட்டா இருங்கன்னு சொல்லும் போது எனக்கு ஐயோ இன்னும் பேசி முடிக்க போறாரு. இப்ப வேகமா முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஆனா 16 நிமிஷம் ஓடி இருக்கு. என்ன அதுக்குள்ள முடிச்சிட்டாருன்ற மாதிரி நேரம் பேசியிருக்காரு. ஆனா ஸ்டார்ட் டு எண்ட் நான் சொல்றேன், மற்ற படத்துல பேசுறது வேற. பட் அரசியல் கட்சின்னு ஆரம்பிச்சு பேசினதுல ஃபர்ஸ்ட் அங்க ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அந்த ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட் மாநாடு ஸ்பீச்ல செம்மையா இருந்துச்சு. நடுவுல வந்து கொஞ்சம் மீடியமா பேசினாரு. பட் இதுல வந்து எனக்கு நல்லா பக்கா தெளிவு இல்ல. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு பேசுறாரு பண்ணதோட அவருக்கு வந்து ஒரு கோபமும் இல்ல. அவரோடது கோபமா அவருக்கு தெரியுது. ஏன்னா எவ்வளவு இது விஷயத்துலதான் நீங்க என்ன தடுத்துக்கிட்டே இருப்பீங்கன்ற மாதிரி அந்த கோபமும் தெரிஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் பேசுறதுல. இதுக்கு முன்னாடி பண்ணதுல எல்லாம் இந்த அளவுக்கு கண்ணுல அந்த ஒரு ஃபயர் அதெல்லாம் இல்ல. எப்படின்னா பேசுவார், சொல்லுவாரு. பட் ஆனா மனசுல இருக்கிறத சொல்றது. ஆனா ஒரு உணர்ச்சி வேசப்பட்டு பேசுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா அவர் வந்து ஒரு இதுக்காக யாரோட பேரும் சொல்லாம காமனா சொல்லி அது பண்ணிட்டு போறாரு. கட்சி சொல்றாரு, ஆனா நேம் சொல்லல. அது சொல்லும் போதே ஃபர்ஸ்டே சொன்னாரு, எனக்கு பேரை சொல்லணும் பண்ணணும் இல்ல, ஒரு டீசென்சிக்காக நான் வந்து இப்படி சொல்றேன். அவர் வந்து என்ன இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே, இப்ப ஸ்டாலின்ஸோ இல்ல விஜயோன்னு சொல்லல, இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா, கருணாநிதி அவங்க இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லிதான் ஆர்குமெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அது வந்து இவர் ஃபாலோ பண்ண வேணாம்னு நினைச்சுதான் அவர் ஃபர்ஸ்ட் இதுலயே சொல்லிருப்பாரு, அது மாதிரி நான் பண்ண விரும்பலன்னு சொல்லிதான். ஆனா எங்க கொடுக்கவும் அவர் கொடுத்துட்டாரு. இப்ப வந்து இப்ப திருப்தியா இருக்கும். ஓகே, அவர் வாயில இருந்து நம்ம பேர் வந்துருச்சு, இப்ப நம்ம ஈக்குவல் ஆயிட்டோன்ற மாதிரி இருக்கும் போல அவங்களுக்கு. அப்படின்னு இல்ல. பட் என்னன்னா அதை வச்சு எப்படி சொல்றதுன்னா தவிர்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பத்தி பேசினா
ஹைலைட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஹைலைட் ஆயிடுவாங்கன்னு ஹைலைட் ஆகிறவங்க வந்து அது மாதிரி கட்சி நேமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ண வேணும். அவர் வந்து புதுசா நம்ம பண்ணுவோம்னு தான் அவர் பண்றாரு. பழைய அரசியல் ஃபார்மேட்டே நம்ம பண்ண வேணாம், நம்ம புதுசா பண்ணலாம்னு சொல்லிதான் அவர் பண்ண ஆரம்பிச்சதே. அந்த ஸ்டேஜ்லயே அதானே சொல்லியிருப்பாரு, பழசு மாதிரி வேணா நம்ம புதுசா நம்ம ஸ்டைல்ல பண்ணுவோம். இவங்க கேட்டுட்டே இருந்தாங்க, அவர் சொல்லிட்டாரு. இப்ப ஒரு ஹாப்பியா இருக்கும் போல அவங்களுக்கு, விஜய் வாயில இருந்து என் பேர் வந்துருச்சு. இனிமையாவது ஒழுங்கா பண்ணுவாங்களான்னு பாக்கணும்னா. பட் ஆனா அவர் சொன்னதுல எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு நாள் இருந்ததுக்கும் இப்ப ரீசன்ட் டைம்ஸ் ரொம்பவே எப்படி எங்க இருந்து இவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்குது, எப்படி இதெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க ஈஸியான்ற மாதிரி இருக்கு. இறந்து போனது ஒரு ரவுடி தான், அந்த இது யாரோ கார்ல போனப்ப இது பண்ணது. அவங்க வந்து யாரோ நான் நியூஸ்ல தான் பார்த்தேன். நியூஸ்ல வந்து யாரோ ஒரு ரிப்போர்ட்டர்ல தான் சொல்றாங்க, இது மாதிரி இவரை ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கறாங்க, டிஎம்கே அமைச்சர்கிட்ட இது மாதிரி நடந்துச்சு, இது நீங்க பாத்தீங்களா, அதை வெட்டிட்டு ஓடுறான். ஸோ அவனுக்கு பயம் இருக்கு, வெட்டுனா இந்த மாதிரி வந்து மாட்டிப்போன்னு பயந்து ஓடுறான். அவன் வெட்டணும்னு நினைக்கவே கூடாது, அந்த அளவுக்கு அவனுக்கு அவன் வந்து பயந்து ஓடுறானா இல்ல என்னன்னா நம்ப மாட்டா நம்மளுக்கு பின்னாடி இருக்கவங்க தெரிஞ்சிருவாங்கன்றதுக்காக ஓடுறானான்னு யாருக்கும் தெரியாது. சொல்றாங்க பாரு, அதான் சொல்றேன், அது யாருக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் அவன் வெட்டணும்ன்ற அளவுக்கு ஞாபகம் அந்த தாட் எப்படி வருதுன்னா அந்த அளவுக்கு பயம் கிடையாது. வெட்டிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா கண்டுபிடிக்க மாட்டாங்க, பின்னாடி அரசியல் அத அப்படியே பேசி காமன் ஆயிரும், வேற அரசியல் பிரச்சனை வந்துச்சுன்னா இது காமன் ஆயிரும்ன்றதுக்காக கூட இருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. சவுக்கு சங்கர் வீட்டுல பண்ணதுக்குமே அவங்க மேல எல்லாம் கேஸ் போட்டது எப்படின்னா ஈஸியா ஜாமீன்ல வர மாதிரியான கேஸ் தான் எஃப்ஐஆர். அதான் சொல்றேன், என்ன போலீஸ் மேல அவங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா அவங்க எப்படி தூக்கிட்டு வெளியே வருவாங்க, அத சொல்லுங்க பாப்போ. அப்ப வந்து ஓகே நம்மள எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியத்துல பண்றது. இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி ஏடிஎம்கே சைடு இருக்கிறப்ப அவங்க இதுல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. வேற ஏதோ பண்றாங்க, கொள்ளை இது பண்றாங்க, மணி வந்து நடந்தாலும் இவ்வளவு பெரிய விஷயமா நார்மலைஸ் ஆகுற மாதிரி இருக்காது. அதுதான் இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மலைஸ் ஆகுது, நடு ரோட்ல போட்டு யாரே பண்ணிட்டாங்கன்னா வித்தின் அந்த ஒரு 1 வீக் 48 ஹவர்ஸ்க்குள்ள அவங்க ஏடிஎம்கே இவங்க ஜெயலலிதா வந்து உடனே பண்ணிடுங்க, இந்த கேஸ் முடிக்கணும், யாரு என்ன பண்ணாலும் எல்லாரையும் தோண்டி எடுத்துருவாங்க. அதுதான் ஆக்சுவலி பண்ண மாட்டாங்க. ஆமா, அது வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க தாத்தா சொல்லி நான் கேட்டிருக்கேன். இவங்க இருக்கும் போது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜெயலலிதா அவங்க இருக்கும் போது, நான் ஏன் நேம் சொல்ல ஒரு விஷயம் கரெக்டா இருக்கும், அதான் சொல்றேன். நான் ஏன் வந்து ஜெயலலிதா கருணாநிதினு அப்படி சொல்றேன்னா, எல்லாத்துக்குமே நம்ம வாங்க போங்கன்னு பேர் வச்சுப்போம், மேம் சார்ன்னு சொல்லணும், இல்ல எல்லாத்துக்குமே நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் அவங்க இருக்கும் போது எங்க தாத்தாவே சொல்லியிருக்காரு, இவங்க இருக்கும் போது கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அதை எப்படி சொல்றது, கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல அவங்க கீழே நார்மலா ஒர்க் பண்றாங்களா, அந்த கிளர்க் கொண்டு இருக்காங்களே, அவங்களும் இருக்குமே அந்த கவர்மெண்ட் அபிஷியல் இருக்கவங்க, அவங்க வந்து மக்களுக்கு வேலை செய்யறாங்கன்னா கரெக்ட் டைமுக்கு ஒன்று கரெக்ட் டைமுக்கு போன்ற எப்படி அவங்க ரூல்ஸ் வச்சுக்கிறாங்க அது மாதிரி கரெக்டா வேலை செய்யணும், கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யணும், மக்களுக்கு வேலை செய்யணும்ன்ற மாதிரி அதுல அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்களாம். மாதிரி அந்த பிரச்சனை எல்லாம் மாதிரிலாம் பண்ண விட மாட்டாங்களாம், எங்க தாத்தா சொல்லுவாரு. ஆனா இதே வந்து கருணாநிதி சார் இருக்கும் போது பாத்தீங்கன்னா பாருங்க, கருணாநிதி இருக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க கவர்மெண்ட் பீப்புள்ஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லத்தாஜிக்கலா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி. அது தப்பு இல்ல, தப்பு பண்ணா நம்மள வந்து இது பண்ணிடுவாங்க, தண்டிச்சிருவாங்கன்ற பயத்தை கொடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அது வந்து மிஸ் ஆகுறது தான் மேட்ரு. அதனாலதான் இவ்வளவு அவங்க அலிகேஷன்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ரீசன். ஆனா அவங்க அதுக்கு வந்து அது இப்பன்னு இல்ல, இப்ப இவரு வந்து அந்த அலிகேஷன் வைக்க கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேசினவங்க எல்லாருமே வந்து அந்த அலிகேஷன் வச்சுக்காங்க. ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க ஒண்ணு கூட எடுத்தது கிடையாது. சரி பேசுறாங்களே, அவர் சொல்றாங்களே, அவங்களுக்கு வந்து பேர் சொல்லு, இவர் என்ன பண்றாரோ அது அப்படியே ஆப்போசிட்ல பேசி பண்றாங்கல்ல. சரி இவங்க இத்தனை பேர் சொல்றாங்க, நம்ம அலிகேஷன் அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க எதுவுமே பண்ணது கிடையாது. அதுதான் சொன்னாங்க. ஈவன் அந்த இது நடந்துச்சுல, சவுக்கு சங்கர் வந்து எதுக்காக பண்ணாங்கன்னா, அந்த இவங்க இருக்காங்களா ட்ரைனேஜ் கிளீன் பண்றவங்களுக்காக என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஹாஃப் அமௌண்ட் போட்டு அந்த மிஷின் வாங்கி அவங்களுக்கு தராங்க. அந்த மிஷின் ஒரு பர்டிகுலர் அது என்னன்றது தெரியல, வாங்கி ப்ரொவைட் பண்றதுதான் மேட்டர். அது யாருக்காகனா அந்த மக்களுக்காகன்னு சொல்லி பண்றாரு. அதை என்ன ஆயிடுச்சு, காங்கிரஸ்ல இருக்கவங்க ஒருத்தவங்க வந்து அதை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா வாங்கி
அப்ரூவல் வாங்கி கொடுத்துடுற மாதிரி இப்ப நடந்திருக்குன்றதா இவர் சொல்லிட்டாராம். சோ இதனாலதான் இந்த விஷயங்கள் நடந்திருக்குன்றாங்க. நீ சொல்ற மாதிரி அப்ப வந்து அவர் சொல்றது தப்பு, என் மேல தப்பு இல்லைன்னா நீங்க போய் டிஃபமேஷன் கேஸா சம்திங் போட வேண்டியதுதானே அவங்க மேல. கோர்ட் வந்து கேட்க போது என்னன்னு ஆதாரம் இல்லைன்னா அவங்களை தண்டிக்க போறாங்க. பட் அதை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது உண்மையா இருக்கு. சோ அதனால இப்ப ஆப்போசிட்டா பண்றாங்க. எனக்கு வந்து வேற என்ன ஒரு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண 2 விஷயம் என்னன்னா, இந்த விமன்ஸ்க்கு சேஃப்டிக்கும் அப்புறம் வந்து இந்த இதுவும் என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டான லா இல்லன்றதும் நான் ஃபீல் பண்ணது. நான் அது ஃபீல் பண்ண, அதனால அது 2க்காகவாவது வேற ஒரு கட்சி வரணும், இவங்கள்ட்ட இருந்து இந்த கட்சி இந்த நாடு காப்பாத்தி வேற யாருக்கிட்ட நல்லா அவங்கள்ட்ட கொடுக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலி அந்த பொண்ணு அப்படி போயிருக்கு, ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணோம், யார் இப்படி பண்ணாரோ அவனை பிடிச்சி என்ன எதுன்னு கேட்கணும். போலீஸ் வந்து என்ன கேட்டிருக்கு தெரியுமா, நீ எதுக்கு அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போகணும், அதுதானே பண்ணுவாங்க. பொண்ணு எந்த நேரத்துக்கு எந்த இடத்துக்கு போகணும் அந்த பொண்ணு தான் முடிவு பண்ணணும். போனேன்னு இப்படி அந்த பொண்ணை கேட்க முடியும்னு எனக்கு தெரியல. அதுதான் எனக்கு அதனால தான் நான் சொல்றேன், அந்த பொண்ணு எங்க வரணும்ன்றது அந்த பொண்ணோட இஷ்டம். அது ஓகேவா, அது எந்த நேரத்துக்கும் எந்த இடத்துக்கு போக முடியாத மாதிரி நீங்க ஊற வச்சிருக்கிறது நம்ம தப்பு. அது வந்து அவங்களுக்கு அசிங்கமா தெரியாது. ஓகேவா, அது வந்து அசிங்கமா தெரியாது. வந்து நீயே அந்த நேரத்துல வெளியே வந்தன்றதான் அது அவங்களுக்கு அசிங்கமான. ஐயோ பொண்ணு இந்த நேரத்துல வெளியே வந்துருச்சுன்றதான் அசிங்கம். நம்ம பொண்ணுங்க எவ்வளவு நேரத்துல வெளியே வந்தாலும் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோன்றது வந்து அவங்களுக்கு அசிங்கமான ஒரு விஷயம். அது எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க? கொடுத்துட்டா இவங்களுக்கு துபாய் ஆயிராதா? இல்ல அது போலீஸ், ஏன்னா எனக்கு கோவம் தான் வருது உண்மையாலுமே அந்த இதுல கேஸ் எல்லாம் பார்த்துட்டு. நம்ம போலீஸை மட்டுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க கை கட்டி போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப இந்த இது செயின் ஸ்நாச்சிங் நடந்துச்சுல, மார்னிங் அன்னைக்கு அதான் சொன்னாங்களா, ஒரே 1 hourலயே 2 hours சம்திங் நிறைய 6 பேருக்கு மேல செயின் எடுத்துக்க. இது மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அவரு இதே சென்னையில இருக்க IPS அருண் அவங்க வந்து உடனே இமிடியேட்டா ஆக்ஷன் எடுத்து அவங்க வந்து வித்தின் 3 hours 4 hours மார்னிங் 6 மணி 6:30 வந்து இறங்கியிருக்காங்க சென்னையில. 2 hours 3 hours எல்லா செயின் ஸ்நாச்சிங் முடிச்சுட்டு உடனே ஃபிளைட் ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. அது மாதிரியே இருக்காங்க ஆளுங்க. எப்படி சொல்றேன்னா அவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்க, பட் செய்ய விடாம தடுக்கிறாங்க, விஷயத்துல பண்ண விடாம விட்டுறாங்க. அதுதான் மேட்டர். அவங்க இருக்கிற சோர்ஸ் ரிசோர்ஸ் கரெக்டா தான் இருக்கு. எல்லாருமே ஒரு அதை பத்தி எல்லாம் கேஸ்னா அது இன்னும் போவோம். அது யாரோ ஈரானி கொள்ளையர்னு சொல்லி இதெல்லாம் வர மாதிரி வீரன் அதிகாரம்ல வர மாதிரி அவங்க அதான் சொல்றாங்க. அது வந்து சீசன் இப்பன்னு இல்ல, சீசன் அது மாதிரி வரும். அந்த நார்த் இந்தியன்ஸ் வந்து இங்க வந்து மாதிரி பண்றது வந்து சீசன் வரும். அதை வச்சுதானே அந்த டைம்ல தீரன் வந்து இட்டானது. ஏன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே ட்ரை பண்ணிருக்காங்க. சும்மா வந்து வீடு பூட்டி இருக்குல்ல, அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா கல்லு தூக்கி போட்டு பாப்பாங்க உள்ள ஆளு இருக்கா இல்லையான்றது. அதெல்லாம் ஏன்னா எங்க சைடு வந்து நார்த் இந்தியன்ஸ் அதிகம் இல்ல, அதனால வருவாங்க. போய் சப்போஸ் அந்த ஃபிளைட் எடுத்திருந்தாங்கன்னா முடிஞ்சிச்சு, அவங்களுக்கா புடிச்சிக்க முடியாது, அவங்க ஏரியாவுக்கு போயிருப்பாங்களே. பாப்போம் என்ன நடக்குது. இன்னும் 1 year இருக்கு. ஒரு நல்ல மாற்றம் வேணும். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியும், அவங்களுக்கே தெரியும் என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. அட்லீஸ்ட் அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்தா பெட்டரா இருக்குன்ற ஒரு இதுலதான் நாங்க ஆதங்கத்துலதான் கொட்டிட்டோம். யார் யாருக்கும் உங்க பிடிச்சத நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அதனால ஒண்ணும் இல்ல. நான் அத எதை பத்தி சொல்லல, நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து கீழே கமெண்ட்ல திட்டுவாங்க. ரியாக்ஷன் பார்த்து நார்மலா ஒரு வீடியோல எப்படி நம்ம தாட் சொல்ற மாதிரி தான் சொன்னோம். மற்றபடி இதை வந்து யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இல்ல. இன்ஃப்ளூயன்ஸ்ல எங்களோட கருத்து என்னன்னா, வேற யாராவது விஜய்ன்றது கிடையாது, வேற யாராவது வந்திருந்தா கூட நாங்க சப்போர்ட் பண்ணிருப்போம். ஒரு கட்சி எதிர்த்துன்னு ஒரு கட்சி புதுசா வருது, அவங்க புதுசா நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்கன்னும் போது நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிருப்போம். ஈவன் அவர் கமல்ஹாசன் வந்தப்ப எனக்கு என்ட்ராகிறான்னு தெரியறப்பே எனக்கு எக்ஸைட்மெண்ட், அவர் நல்லா பண்ணுவாரு, ஏன்னா அவர் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் நியாயமா இருப்பாருங்கிற மாதிரிதான் தோணுச்சு. பட் அவர் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஈவன் எலெக்ஷனுக்கு நிக்க போனாரு, முதல் எலெக்ஷன் அவரு, அப்பவே எனக்கு அவர் பேசுறது எனக்கு நம்பிக்கை வராம போயிட்டீங்க. ஆமா, அது மாதிரி இருக்கு. எனக்கு அது மாதிரி 2-3 கட்சி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நம்ம ஓட்டு போடுற அந்த ஸ்டார்டிங் ஏஜ்லாம் இருக்குல்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணப்பெல்லாம் நான் சில பேத்துக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஓகே இவங்க ஏதாவது புதுசா பண்ணுவாங்க நம்மளுக்குன்ற மாதிரி. அப்புறம் போக 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 அவங்க இதெல்லாம் பார்க்கும் போது வேணாம் எதுக்குன்ற மாதிரி விட்டாச்சு. இப்ப புதுசா ஒருத்தவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க அதுவும் ஒருத்தவங்க வராங்கன்னும் போது ஓகே பாப்போம், இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோன்ற மாதிரி இருக்கு. பாப்போம் என்ன நடக்குது. இன்னும் 1 yearல எவ்வளவு எக்ஸைட்மெண்டான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம்.
வேறு ஒரு வீடியோல வணக்கம்.